ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டைனமிக்ஸில் ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, எ மேன் சீட்டட் இன் எ ட்ரெயின் whose velocity is 80 km/h throw a ball horizontally and perpendicular to the train with a velocity of 60 km/h and the velocity of the ball immediately after the throw அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு மூவிங்கில். ஒரு பையன் வந்து விண்டோஸில் ஒரு பாலை வெளியில் த்ரோ பண்ணுறான். அதை த்ரோ பண்ணுற ஆங்கிள் எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது ட்ரெயின் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பையன் விண்டோலேருந்து அந்த பால் இப்படி த்ரோ பண்ணுறான். ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்றாங்கன்னா அப்போ அந்த பாலோட வெலாசிட்டிஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். resultant velocity v vector is equal to அவங்க கொடுத்துருக்குறாங்க ரெண்டு வெலாசிட்டி. ட்ரெயினோட வெலாசிட்டி 80i ப்ளஸ் அந்த பையன் வீசினவங்க பார்த்தியா அந்த பாலோட வெலாசிட்டி வந்து 60 km. ஓகேவா, இப்போ வந்து மேக்னிடியூட் ஆஃப் resultant velocity தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி மாடுலஸ் ஆஃப் v vector is equal to root of ஐயோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஜேயோட கோஎஃபிஷியன்ஸ் தான் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 10,000 வரும். இது ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 100 km/h. வெலாசிட்டி ஃபைன் பண்ணியாச்சு 100 km/h அப்படின்ட்டு. இப்போ டைரக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். θ is equal to tan inverse of jth component by ith component. tan inverse of jth componentோட வேல்யூ என்னென்னா 60 degree அண்ட் ith componentோட வேல்யூ வந்து 80 degree. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கிட்டோன்னா tan inverse of 3/4 தான் ஃபைனல் ஆன்சர்.